ஏன்டா சும்மா சும்மா மேலே வந்து விழுற? கேம்புல உனக்கு குளிக்க தெரியாதுல்ல. ஏ மக்கா, ஊருக்குள்ள ஒரு கார் வருதுல. நல்லா இருக்கேடே. ஹாய் சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? மது எங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? மது உள்ள இருக்கா? மது 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 மது. ஓ சித்தி, சாரி சித்தி. மது எங்க? உள்ள இருக்காமா? மது, ஏய் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கே. என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா நல்லா தான் இருக்கு. ஆனா போன்ல கேக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஏய், இது பெங்களூர் ஆப்பிள் டி, அப்படித்தான் இருக்கும். இப்ப வருவா பாரு. ஏய் ஏய் மது, எங்கடி ஓடுற? ஓடி உள்ள பாத்தியா? ஓடிட்டாங்க. அதான் முதல்ல சொன்னேன் உள்ள போன்னு. யாரடி அது? அது வந்து அப்புறம் சொல்றேன், போடி. இங்க எங்கடி கூட்டிட்டு போற? வா வா சொல்றேன். தலைக்கு என்ன தைக்கிற பழக்கம்லாம் இல்லையோ? போடா. ஏய் அதோ பாருடி, ஏதோ ரெண்டு பசங்க நிக்கிறாங்க. ஏய் அதாண்டி என் ஆளு. வரக்கூடிய சமயம் கொள்ளலாம். ஏய் வரக்கூடிய நேரமா அது. உன்னை நான் எப்போ வர சொன்னேன், இப்போ வந்திருக்க? ஏய் வீட்லலாம் சொல்லிட்டு வரண்டாமா? உனக்கு என்ன, வீட்ல ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு வந்துருவேன். நான் வீட்ல சொல்ல வேண்டாமா? சரி சரி வா. ஏய் எங்கடி போற? டேய் இருடே. ஏ ஆரியா, இது திவ்யா. திவ்யா இது ஆரியா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க, இதை வந்துடு. ஏய் வா. வாங்க திவ்யா, அந்த பக்கமா போலாம். என்ன கேம் விளையாடுறீங்க? ஓ கேஷ் ஆஃப் கிளானா? என்ன கிளான்ல இருக்கீங்க? We are gentlemen. ஆமா, உங்களுக்கும் இத மாதிரி ஏதாச்சும் லவ் ஏதாவது இருக்கா? இருக்கே. அது யாரு? நான் இந்த செடி மரம் இதெல்லாம் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க ரெண்டு பேர் லவ்க்கு ஹெல்ப் பண்ண போய் பாதி நாள் இந்த தோப்புல தான் கிடக்கேன். நம்மளெல்லாம் யார் லவ் பண்ண போறா? அப்போ இது வரைக்கும் லவ் எதுவும் இல்ல? இல்ல இல்ல. சரி ஆரியா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, அவ வர்ற மாதிரி இல்ல. ஏய் நாளைக்கு அவுட்டிங் போலாமா? ஓஹோ போலாமே. சரி ஓகே பாய். யாரும் பார்க்கலையே, அந்த வண்டியை கூட நான் ஓட்டுவேன்.
ஏல கொஞ்சம் நிறுத்துங்களேன். ஏல நானும் உங்க 2 பேரையும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். ஏதோ நட்பா பேசுறீங்கன்னு பார்த்தா என்ன காரியம்ல பண்ணிட்டு இருக்கீங்க? ஏல உறவுன்னா எவ்வளவு உன்னதமானது தெரியுமால? ஏல அவ யாருன்னு உனக்கு தெரியுமால? ஏமா இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏல அவ உனக்கு தங்கச்சி போறல. என்னாச்சு? என்ன சொல்றீங்க? ஏல நானும் கொட்டாரம் தான்ல. நீ கொட்டாரம் செல்வம் வந்தான்ல? உன் போய் பணம் சம்பாதிக்க பெங்களூர் போய் கிடந்தா உனக்கு எப்படி சொந்த உறவுமுறை தெரியும்? இந்த காலத்துல போனு டிவி இதை பத்தி தெரிஞ்ச நீங்க அதுக்காக செலவிடுற நேரம் தான் அதிகமா இருக்கு. உறவுகளை பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியல. யார பார்த்தாலும் மாமா மாமின்னு சர்வசாதாரணமா கூப்பிடுறீங்க. இந்த மாதிரி தெரியதை விட்டுருங்க. இல்லைன்னா மிருகத்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஒரு நல்ல முடிவு எடுங்க. இந்த அசிங்கத்தை இதோடி விட்டுருங்க.